ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரள தமிழச்சி சேனல். வாங்க இன்றைக்கி அதாவது செப்டம்பர் 6 அத்தம் 1ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஓணம் பூக்கோளம் போட தொடங்கிட்டாங்க. ஓணம் பூக்கோளம் போக தொடங்குற இந்த மாதத்துலேருந்து பூச்செடிகள்லாம் எல்லா செடிகளும் நல்லா பூ பூக்குங்க. இது நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் எப்படி ஓணம் பூக்கோளம் நான் போட்டிருக்கேன்னு. இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால ஒரு சுற்று தான் போடுவோம். சென்ட்ரல் நம்ம ஒரு பூ வச்சுட்டு அடுத்து ஒரு சுற்று தாங்க போடுவோம். இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 10 நாளைக்கும் 10 சுற்று நம்ம கோலம் போட்டு வருவோங்க. இது நம்ம ஊர்லேயும் போடலாங்க. நாங்கள் நம்ம ஊரில் வந்தால் போடுவோம். இது நம்ம இங்கே ஓணப்பூ கோலம் ஃபஸ்ட் நாள் தொடங்கிட்டால் நாம் 10 நாளைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. 10 நாள் இந்த பூ முடங்காத நம்ம பூ போட்டு லாஸ்ட் நாளுக்கு நமக்கு ஓண ஆகோஷம், அதாவது ஓணம் ஒரு பருவாடி விசேஷம் நடத்துவாங்க. என்னது ஒரு ராஜா கோலம் போட்டு வீடாக அங்கே போயிட்டு ஒரு ஆள் ஒரு சந்தோஷமாக கழிக்கிறதாங்க ஒரு இது ஓணம் விசேஷம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஓணம்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடினா ஓணாம் பண்டகைன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வயசான பாட்டியெல்லாம் அது என்ன ஓணாம் பிடிச்சி கறி வைக்கிறதான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது பூக்கோலம் போட்டு ஒரு ராஜாவுக்கு வேண்டிட்டு ஒரு நடத்துகிற ஒரு விசேஷந்தாங்க. இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் செய்வாங்க. இது எங்கள் வீட்டு பூச்செடி தாங்க. எல்லா செடியும் நல்லா பூத்திருக்கும். இப்போ எங்கள் வெளியில் எங்கேயும் பூ வாங்க போக வேண்டியதில்லை. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மழை சீசன் முடிஞ்சு மழை சீசன் அவ்வளோ முடியல, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால் பூவெல்லாம் பூக்க தொடங்கியிருக்குங்க. இது தாங்க பூக்கோலம். இது கொஞ்சம் நான் கேப் விட்டுருக்குங்க. கேப்பு விடாத போடணுங்களாம். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.